வணக்கம் மக்களே. ஃபஸ்ட்டு இந்தியா மேலே 100% டேரிஃப் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா மேலே மட்டும் இல்லை, சைனா அண்ட் ரஷ்யா கிட்ட யார் யார் ஆயில் வாங்குறாங்களோ அவங்க மேலே ஒரு 5 கண்ட்ரி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதில் இந்தியா, சைனா தான் அதிகமாக வாங்குறாங்க. அதனால இது டார்கெட் பண்ணுறதே நம்ம சைனா இந்தியாவை தான். அதுக்காக தான். ஏன்னா ரஷ்யா கிட்ட அதிகமான காசு கொடுத்து வாங்குறாங்க. இவங்க தான் வாருக்கு ஃபியூல் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபியூலை வாங்கி ஃபியூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட. அதனால அமெரிக்காவில் உள்ள பாராளுமன்றத்தில் இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க அங்கே இருக்கிற எம்பிஸ். தென் யூரோப் வாங்குது ஆயில் அண்ட் கேஸ். யூரோப்போட 16 கண்ட்ரிகள். ஆனா அவங்க மேல அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு பாக்குறாங்க. அதனால அவங்கள நாங்க இதுல என்ன சொல்ற விதிவிலக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அவங்க வெளியே வர முயற்சி பண்றாங்களாமா. என்ன பிரச்சனைனா, அமெரிக்கா ஈரான் கூட போய் பிரச்சனை வச்சு அங்கேயும் வாங்க விடாம பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யாட்ட வாங்கினாலும் நீ அங்கேயும் யாருகிட்ட வாங்குறதுனா, இல்ல என்கிட்டவா வெளிசனல் ஆயில் இருக்கு, எங்கிட்ட வாங்கு அப்படிங்கிறாங்க. அண்ட் 20% நான் டோலை போடுறேன், அதை போடுறேன். அவங்களோட டிமாண்ட்ஸுக்கு எல்லாம் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம், சரண்டர் ஆகும். அந்த வழியை தான் அமெரிக்காங்கிறத பார்த்துட்டு இருக்கு. கண்டிப்பா இது நெகட்டிவ் தான். ஆனா குளோபலா எல்லாமே நெகட்டிவா இருக்கு. A to Z இன்னைக்கு மார்க்கெட் நமக்கான பாசிட்டிவா இருக்கு. அது ஒரு சின்ன மன மகிழ்ச்சி. ஏன்னா இங்க இருக்கிற டொமஸ்டிக் ஒரு ரீட்டைல் பீப்புள் அண்ட் டொமஸ்டிக்ல இருக்கிற பெரிய எஃப்ஐஐ பாருங்க, டொமஸ்டிக்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸை மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் மன மகிழ்ச்சி பண்ற மாதிரி ஐடி செக்டாரு, தென் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ஜியோ ஃபினான்ஸ், இதோட ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்தோட நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால பாசிட்டிவா இருந்துச்சு. இது போக பேங்கிங்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. 5 பேங்கிங் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, கொட்டாக், ஆக்சிஸ், பஞ்சாப் நேஷனல், இது மாதிரி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வரப்போகுது. அதனால ஒரு பாசிட்டிவ்னஸ். மண்டே கண்டிப்பா ஒரு இது இருக்கும். இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்டே ஃபால், நம்ம மார்க்கெட் நெகட்டிவ். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை அதையோட அப்டேட்டும் பார்த்தலாம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது நமக்கு தலைவன் எடுத்துக்கிட்டோம்னா குளோபல்ல இந்த வார் ஃபர்ஸ்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தரலாம். அமெரிக்கன்ஸ் இப்ப ஈரானோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய லெவல், அது ஈரானியன் சோசியல் மீடியாலாம் அமெரிக்காவோட மேட்னஸ் அதை பண்றாங்க இதை பண்றாங்கிறாங்க. ஆனா ஈரான் சும்மா இல்லை, ஈரானோட அட்டாக் தான் இருக்கு. ஆனா அமெரிக்காவோட அட்டாக் உக்ரமா இருக்கு. அதுவும் ஈரானோட அந்த கோஸ்டல் ரீஜன், அந்த சவுத் சைட்ல இருக்கிற கோஸ்டல் ரீஜன் சைட்ல செம்ம அட்டாக்கு. லேயர் லேயரா பிரிச்சு அடிக்கிறாங்க. அவங்க எந்திரிக்கு அடிக்கிறாங்க. ஏர் ஸ்ட்ரைக் தான் எல்லாமே வச்சு செஞ்சு விடுறாங்க அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? பிரிட்ஜஸ் அடிச்சிருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா தெரியும். பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆயிருக்கு, பிரிட்ஜஸ் அடிச்சிருக்காங்க. தென் ஏர்ல பெரிய லெவலில் தாக்குதல். அது பாத்தீங்கன்னா தெரியும். இது அது போக ஈரானோட இது என்னன்னா, 38 பேர் இறந்திருக்கிறதாவும் 400க்கும் மேற்பட்ட இதுல காயம் அடைஞ்சிருக்காகவும் அமெரிக்கன் ஏர் ஸ்ட்ரைக் இதுல சொல்றாங்க. 5வது நாளா போர் தொடருது. அண்ட் அமெரிக்காவோட தாக்குதல் உக்ரமா இருக்கு. ஈரானும் குவைத் அண்ட் பக்கத்துல இருக்கிற கண்ட்ரிஸ் தாக்கதான் செய்யறாங்க. அங்க இருக்கிற அமெரிக்கன் பேசஸ் நிறைய ட்ரோன்ஸ் லான்ச் பண்றாங்க. அதுல ட்ரோன்ஸ் போய் அங்க டேமேஜஸ் ஏற்படுத்துறது உண்மைதான். ஆனா ஈரான் தாக்குதல்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது வெளியே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அங்க சென்சார் பண்ணிடுறாங்க. அதனால அந்த தாக்குதல் வெளியே தெரிய மாட்டேங்குது. இன்னொன்னு, இது முக்கியமான கம்யூனிகேஷன் டவரு, இதெல்லாம் கூட அமெரிக்கா தாக்குது. எதோடதுன்னா ஐஆர்ஜிசியோட கம்யூனிகேஷன் டவர், லான்ச் பேட்ஸ். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஈரானிய தீவுல இருக்கக்கூடிய முக்கியமான கப்பல், 2 கப்பல் எண்ணெய் ஏற்றிட்டு இருக்கு. அதுல ஒரு கப்பல் அடிச்சு அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறதா இது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பிரிட்ஜ் மேல ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு அப்புறம், பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட வீடியோ. சின்ன பிரிட்ஜ் முதல் கொண்டு தாக்குறாங்க. பெரிய பிரிட்ஜ் தான் ப்ரோ, இது 2 மாசத்துக்கு ஒரு பெரிய பிரிட்ஜ் தாங்கினாங்க. அந்த மாதிரியான அதுல சின்ன பிரிட்ஜ் இந்த ஹைவேஸ்ல இருக்குங்களா, அதை கூட தாக்கி அழிக்கிறாங்க. அதனால இந்த வாருங்கிறது உக்ரமா தான் போய்கிட்டு இருக்கு. அதுல வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. பாருங்க, இது அந்த இன்னொரு இடத்துல அந்த பிரிட்ஜை தாக்கி அழிச்சதுக்கான அந்த ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆயிருக்கு. இது கமினி இது அந்த ஃபுட்டேஜ் இல்லை. இது கமினி இருக்காங்க இல்லைங்களா, அதாவது அதி உயர் தலைவர், அவர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அங்க ஈரானியன் ஸ்டேட் மீடியா எடுத்து வெளியிட்ட இது அந்த பில்டிங் எப்படி கொலாப்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு இப்பதான் இது வருது. இதுதான் பிரிட்ஜுக்கான இது. இந்த பிரிட்ஜ் ஃபுல்லா டேமேஜ் ஆகி ஃபுல்லா
கொலாப்ஸ் ஆகி ஃபுல்லாக உள்ள போகிறாங்க, ஒரு கண்டெய்னர் லாரியே வந்து கவுந்து எரிஞ்சு ஃபுல்லாக விழுந்து கிடக்குது. போக போக அடிச்சிருக்கு போல மிசைல அந்த மாதிரி. இது வந்து யூஎஸோட ஸ்ட்ரைக் வீடியோங்கிறது வந்துகிட்டே இருக்கு. ஆனால் ஈரான் தாக்குதல் எந்த பெரிய வீடியோலாம் வரது கிடையாது. ஆனால் தாக்குதல் அவங்களும் பண்றாங்க. ஆனால் யூஎஸ் வெறி கொண்டு அடிக்கிறாங்க. சரி, இது வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு என்ன நடக்குது, வாருங்கிறது நிக்க மாட்டேங்குது. சரி, மார்க்கெட் எப்படி இருக்கு, ஆயில் ரேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரியா, ஆயில் ரேட் ஃபர்ஸ்ட் ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு $80 கடக்க பாக்குது. பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வார் வந்து உக்கிரமா போய்கிட்டு இருக்கிறதுனால அவனும் உக்கிரமா இருக்கான். நான் ஏற்கனவே சொன்னேன், எப்படா வந்து $86 போலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். சரிங்களா, ஆல்ரெடி அப்டேட் பண்ணதுதான். நேத்து வந்து ஒரு சின்ன ஒரு கன்சாலிடேஷன் ஃபால். அகெயின் நம்ம சப்போர்ட் நேத்தோட ஈவினிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதே லெவல்ஸ் தான், வேற எதுவுமே கொடுக்கல. அதே சப்போர்ட் ரெசன்ஸை மார்க்கெட் பஞ்ச் பண்ணிட்டு இப்போ எக்ஸாக்டா நம்ம ரெசன்ஸை பஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். பிரேக் ஆச்சு அப்படின்னா $86 அதுக்கு மேல கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. சரியா, 86 ஒரே நிமிஷம் பார்த்துடலாம். $86, ஆமா $86 நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். சரிங்களா, எப்படா அப்படிங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏதாவது வந்து அந்த வார் நிற்கிறாது இதுன்னு தடுத்தா மட்டும்தான் இவன் வந்து ஏறதை தடுக்க முடியும். சரிங்களா, இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ் பாருங்க, ரிசல்ட் பயோல பிச்சு செதறிடுச்சு ரிலையன்ஸை பொறுத்த வரையில் ஃபுல்லா. அதனால ஹெவி வெயிட் ஏறினால மார்க்கெட்டும் நமக்கு நல்ல கிரீன். ஹெவி வெயிட்ஸை மட்டும் தான் ஏற்றுனாங்க. ஏன்னா மார்க்கெட் 1% ஏறிருக்கு, என் போர்ட்ஃபோலியோ 0.25% தான் ஏறிச்சு. எல்லா ஸ்டாக்கும் காலையில பாசிட்டிவ் கிடையாது. மத்தியானத்துக்கு மேல சில ஸ்டாக்ஸ்கள் பாசிட்டிவா வந்துச்சு, அதனால போர்ட்ஃபோலியோ 0.25% ஏறிச்சு. இல்லைன்னா அதுவும் இல்லை. சரியா, அதனால வெயிட்டேஜ் ஸ்டாக் மட்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் தான் வந்து ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணுது. அந்த ரிசல்ட்ஸ் கேலண்டர் எடுத்தோம்னா தெரியும் உங்களுக்கு. நேற்றும் காட்டணும்னு நினைக்கிறேன் ரிசல்ட்ஸ் கேலண்டரை. இங்க பாருங்க, ரிசல்ட் கேலண்டர் கிட்டத்தட்ட நமக்கு 18ஆம் தேதி கிட்டத்தட்ட எல்லா கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பாருங்க. ஆக்சிஸ், ஹெச்டிஎஃப்சி பல்கா இருக்கு. சில தனித்தனியா நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசா போயிடும். ஆனால் ஓவராலா வந்து ஓரளவுக்கு பேடாலாம் எதிர்பார்க்கல, எதுவும் பரவாயில்ல, ஒரு ஏதோ வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பெட்டரா தான் எதிர்பார்ப்புங்கிறது. எதிர்பார்ப்பு பெட்டரா வராம ஓரளவுக்கு அப்படியே வந்து ஏதாவது சொல்றது, ஏற்கனவே இருந்தது அப்படியே கண்டினியூ ஆகினா கூட பிரச்சனை இல்லை. மார்க்கெட் இங்கே இருக்கும். ஒரு மேல பேடா வந்துச்சுன்னா முக்கியமா வெயிட்டேஜ் கம்பெனிஸ் வேற மார்க்கெட்டை திரும்ப அடிச்சு விட்டுருவாங்க. சரியா, நிப்டி எடுத்துப்போம். நிப்டியோட சப்போர்ட் ரெசன்ஸ் இது வந்து நம்ம இதுலயும் இப்போ லைவ்லையும் பார்த்துருப்பீங்க. ரெசிஸ்டன்ஸ் பொறுத்தவரை 414 அப்படிங்கிறத ட்ராப் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 560. சரிங்களா, 560ங்கிற ரேஞ்ச் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். சரியா, அது எந்த மாற்றமும் கிடையாது. மார்க்கெட் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குன்னா 560 தான். ஆனா என்னன்னா இப்ப சேனல் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கான். இங்க பாருங்க, கடைசி நேரம் இன்னைக்கு வந்து செம்ம வாலட்டிலிட்டி. இன்னைக்கு ஏன் கிரீனா இருந்துச்சுன்னா ஒரு 2-3 காரணம் சொல்லலாம். ஒன்று, டொமஸ்டிக்ல இருக்கிற நல்ல குட் சென்டிமெண்ட். சரிங்களா, அதாவது ரிலையன்ஸ், ஜியோ, இந்த ரிசல்ட்ஸ் அண்ட் வந்து ஐடி செக்டார் கொஞ்சம் பெட்டரா கொண்டாலும் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுச்சு, குளோபல் சென்டிமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சு. குளோபல் பாருங்களேன், குளோபல் ஃபுல்லா வந்து ரத்தம் வாந்தி எடுத்திருக்கான். கொஸ்பி அண்ட் வந்து நிக்கி 4%, அது 6%. அதுக்கு சவுத் கொரியன் மார்க்கெட் லீவ் தான், ஆனால் லாஸ்ட் ஒர்க்கிங் டே 6% ஃபாலு. சரிங்களா, அண்ட் டாக்ஸன் வந்து சிஎஸ்சி 40 வந்து ஃபாலு. யூகே 100 ஃபிளாட்டா இருக்கான். இவனை பாருங்க, இப்போ வந்து நாஸ்டாக் ஸ்டில் வந்து நெகட்டிவா தான் இருக்கு. இப்போ ஏதோ கொஞ்சம் லைட்டா கிரீன் கலர் வந்து இப்போதான் ஓப்பன் ஆயிருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் வந்து அப்படியே துளிர் விடுது. கேப் டவுன் அப்படிங்கிறதால துளிர் விட பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனும் நாஸ்டாக் ஒரு சேனல் தான், பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஒரு லைட் சேனல் மாதிரி இருக்கு தெரியுதுங்களா, அதுக்குள்ளதான் இருக்கான். சரி, மேபி பவுன்ஸ் ஆச்சுன்னா மண்டே மார்க்கெட்டுக்கு நமக்கு வந்து அது ஒரு ஹெல்ப்பா இருக்கலாம். அதாவது இந்த ரெக்கவரி ஏதாவது ஆச்சுன்னா, மைனஸ் காட்டிக்கிட்டு இருக்கப்பா நாஸ்டாக் அப்படிங்கிறது, ரெக்கவரி ஆச்சுன்னா நம்ம மண்டே மார்க்கெட்டுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணலாம். சரிங்களா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து லாஸ்ட் ஸ்பீச்ல அது இதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் பழைய காலத்து கதையில வந்து பேசியிருக்காரு நேற்று ஸ்பீச்ல. அதை பண்ணு இதை பண்ணு, ஈரான் வாரு, அப்படி ஈரானுக்கு திடீர்னு ஒரு தேங்க்யூ ட்வீட் வேற போட்டாரு. அது வந்து யாரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஒரு லேடியை வந்து பிடிச்சு வச்சிருந்தது ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு மாதிரி நிறைய அவர் பேசினாரு. 25 நிமிஷம் பேசி வச்சிருக்காரு. அவர் பேசுனதுதான் நிறைய பேசிக்கிட்டே இருந்தாரு. ஒபாமானாரு, ஜோ பைடன்னாரு. இடையில நாங்க வந்து எலெக்ஷன்ல ஏதோ கொண்டு வரோம், நெக்ஸ்ட் எலெக்ஷன், சைனாவோட இது சைனீஸை பத்தி பேசினாரு. எலெக்ஷன்ல வந்து அது இதுன்னு நிறைய போயிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பீச்ல எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம அதை வந்து நம்ம வேணும்னா தனியா தான் பார்க்கணும் இந்த ஸ்பீச்சை. சரியா, ஆனா வந்து பெருசா ஒன்றும் இல்லை, டீப்பா வந்து பயமுறுத்துற மாதிரி ஒன்றும் கிடையாது. இதுல மார்க்கெட் இல்லைன்னா ரியாக்ட் பண்ணியிருக்கும் இல்லைங்களா. தவிர்த்து நமக்கு வந்து நிப்டி இது சேனல் பாத்தீங்கன்னா தெரியும். நிப்டி பாட்டம டாப்பு திரும்ப வந்து பாட்டம திரும்ப
பாட்டம் திரும்ப டாப் வந்திருக்கான். சரிங்களா? மண்டே மார்க்கெட்டு இன்னைக்கே வந்து டாப் கொண்டு வந்துட்டான். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும், டாப் கொண்டு வந்துட்டான். யூஎஸ் மார்க்கெட் பெருசா இப்போ 1.5% விழுந்திருக்கு. அண்ட் வந்து நாளைக்கு ரிசல்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து கிரேவா வந்துட்டா கூட பிரச்சனை. ஏதாவது என்ன சொல்றது, கிரேனா நான் சொல்றது வந்து ஃபிளாட்டா வந்துட்டா கூட பிரச்சனை கிடையாது. ஒருவேளை வந்து ரொம்ப ஒஸ்டான ரிசல்ட் யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப ஒஸ்டா க்ளோஸ் ஆகுதுன்னா திரும்ப சேனலோட பாட்டம் வந்திருக்கும். சரிங்களா? ஒருவேளை இல்ல குட் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவா வருது, ட்ரம்ப்பும் வந்து எதுவும் பெருசா இந்த வார்ல, ஏன்னா திடீர்னு வந்து நாங்க பலகட்ட தாக்குதல் உன்னி வந்து டீப்பா அடிக்க போறோம், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈரானும் தாக்கிட்டாங்க, இந்த மாதிரிலாம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நெகட்டிவ். ஆனா இப்போதைக்கு வந்து நம்ம ட்ரம்ப்பையும் கணிக்க முடியாது, இந்த ரிசல்ட்டையும் வந்து டீப்பா வந்து, ஏன்னா 5 கம்பெனி இருக்கு இல்லைங்களா, எல்லாத்தையும் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணும் கணிக்க முடியாது. மார்க்கெட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் பொசிஷன் க்ளோசர் தான். இந்த இது பாத்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் காட்டிடுறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருப்பீங்க, லைவ்லேயே காட்டியிருப்பேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான். லாஸ்ட் நேரத்தில் செம்ம பொசிஷன் க்ளோசர் பாருங்க. லாஸ்ட் 1 ஹவர்ல எல்லா பொசிஷன் க்ளோஸ் பண்ணி, லாஸ்ட் 2 ஹவர்ஸ்லேயே பொசிஷன் க்ளோசர். லாஸ்ட் 2 மணி நேரமா வச்சு செஞ்சிருக்காங்க. மார்க்கெட் வந்து ஜிக்ஸாக்கு, ஆனால் க்ளோசிங் வந்து திரும்ப 1% இப்படி கிரீனா இருந்துட்டு அது கரெக்டா எக்ஸாக்டா அந்த சேனலோட டாப். சரியா? அப்ப மண்டே மார்க்கெட் வந்து சேனலுக்கு மேல ஓப்பன் ஆச்சு, பாசிட்டிவ்னஸ் கண்டினியூ ஆகுதுன்னா நமக்கு வந்து 414ங்கிறது ஒன்று சப்போர்ட்டாக ஒரு ரெசன்ஸாக செயல்படும். ஏன்னா கேப் அப் ஓப்பனிங் அது எவ்வளவு இருக்க போகுது அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. அது நமக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை நம்மளால ஓரளவுக்கு இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துடும், ட்ரம்ப் ஏதாவது வந்து பண்ணிட்டாரா ஈவினிங் வந்து போடும்போது ஓரளவுக்கு நம்மளால மண்டே எப்படி ஓப்பன் ஆகும்னு கணிக்க முடியும். சரியா? ஓரளவுக்கு அதுவும் அதனால நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதை சொல்றேன், கேப் அப் ஆக போதா என்னங்கிற வீடியோ. சரியா? இல்ல கேப் டவுனா அப்படிங்கிறது. இப்போதைக்கு இது வந்து ரெசிஸ்டன்ஸ் நமக்கு மார்க்கெட் கண்டினியூ ஆகுதுன்னா 560 வரை ரேஞ்ச் இருக்கு. இல்ல ரிஜெக்ஷன் ஆயிட்டா திரும்ப சேனலோட பாட்டம் 24,100. சரியா? இது வந்து ரேஞ்ச். தென் வந்து கோல்டு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் அடிச்சு நின்றுகிட்டு இருக்கான். ஒரு நல்ல வாலட்டிலிட்டி ஸ்டாப் லாஸ் எண்டிங்ல நடந்துகிட்டு இருக்கு கரண்டா. கோல்டு பார்த்துட்டீங்கன்னா நல்ல சப்போர்ட் ரேஞ்ச் தான் இது. அப்படியே முடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக நின்றுகிட்டு இருக்காங்க கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே. சரியா? ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் இருக்கு. ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா ஒரு சின்ன பையிங் ஏதாவது வரலாம். பக்கத்தில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அது பவுன்ஸ் தான், ஒன்றும் கிடையாது. சப்போர்ட் பவுன்ஸ் ஆச்சுன்னா டபுள் பாட்டம் மாதிரி இருக்குதுங்களா. ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா பாட்டம் திரும்ப லைட்டா மேல ஒரு $4,100 அது ரேஞ்ச் போகலாம். அந்த மாதிரி பார்ப்பான். ஆயில் சொல்லியாச்சு, அதனால வந்து ஆயில் ரெசன்ஸ் அடிச்சிருக்கு, லைட்டா பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு. சரி, அதனால நீங்க அக்ரெசிவான பொசிஷன் எடுத்திருக்க மாட்டீங்க லைவ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா. இப்போதைக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன நடந்திருக்கு, அந்த 100% டேரிஃப் அதெல்லாம் வந்து அப்கமிங் நியூஸ். இப்போ நான் இது எல்லாமே வெயிட்டிங்ல இருக்கு. அதனால மண்டே வந்து நம்ம இந்த நியூஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து எதிர்பார்க்க முடியும் எப்படி இருக்கு மார்க்கெட்டு அப்படிங்கிறது. நான் வந்து சண்டேவை அப்டேட் பண்றேன். இந்த வாரம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பேன் எப்படி இருந்தால் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே, தேங்க்யூ. இந்த நியூஸு இதெல்லாம் வந்து கம்பைண்டாக வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து சேனலை தொடர்ந்து ஆதரிச்சு ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை